வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதிஷாய நமக. ஓம் சிவமகாவாலை சித்த தேவாய நமக. ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்தியவாலை சித்த சபை திருவடிகளே சரம். இன்றைய அந்தமாய் ஏகனாய் முழுமதி திருநாளை ஏற்று எங்களுக்கு பேராற்றலோடு பெரும் அருளை அளித்த சிவனின் திருவடிகளை வணங்கி, குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். குரு பூர்ணிமா, குருவுக்காகவே ஒரு நாள் என்று அர்ப்பணித்த இந்த நாளில் நாங்கள் இங்கு நேரடியாக வந்து கலந்து கொள்ள எங்களுக்கு அனுமதி அளித்த அகத்தியத்தையும் சிவத்தையும் வணங்கி, ஐயனே, இன்று கோமாதா பூஜையின் போது அகத்தியர் திருவுருவத்திற்கு முன்பு சிவமகாவாலை சித்தர் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அகத்தியத்திற்குள் சிவமகாவாலை சித்தரையும் சிவமகாவாலை சித்தருக்குள் அகத்தியரையும் கண்டேன். அதே போல் அந்த கோபால் நடக்கும்போது சங்கூதிட்டு இருந்த திடீர் இப்படி மேகத்தை பார்க்கும்போது அங்கே அப்படியே பெரிய கோபுரத்தில் சிவனார், பெரிய லிங்கம், மேகத்திலேயே அப்படியே கண்மூடா காட்சி, அந்த காட்சி கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம விநாயக பெருமானுக்கு நம்ம அந்த அபிஷேகம் பண்ணும்போது சிவமகாவாலை சித்தர், அந்த சுழுமுனையில் சிவமகாவாலை சித்தரோட திருமுகம் இந்த மாதிரி அமைஞ்சது. அது தியானத்தப்போ ஏதோ சுற்றி சுழல் மாதிரியே காமிக்குது. இன்றைக்கி எங்கள் தியானம் விநாயகருக்கு அங்கே உட்காந்து பண்ணோம், சுழல் மாதிரியே காமிக்குது. அந்த அனலாக போகுது. அதனால் ஒரு கையில் அனலாக போகுது, இந்த கை நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். வாழ்க. அகத்தியமே ஜெயம். உயர்வான நிலை கொண்ட பெருநாள் நோக்கி பிரம்ம முகூர்த்த வேலைதனில் கண்ட புனர்ஜென்ம கோமாதா பூஜையின் போது சித்தன் உருவம் அகத்தியன் திருவுருவத்தில், அகத்தியன் திருவுருவம் சிவமகா வாழை சித்தன் உருவமாக காட்சி அளிக்கின்ற சூட்சமம் அது. இங்கு இயல்பில் அது நடைபெறுகின்றது என்ற அகத்தியன் அல்லா. அது இயல்பு. சூட்சமம் இங்கு இயல்பாக நடக்கின்றது. ஆகையால் தான் அகத்தியன் கூறுகின்றோம், முழுமுதல் நிலைதனில் சபையை உயர்நிலையில் வைத்து வணங்கி சரணடைபவர்களுக்கு அனைத்தும் எளிதாக ஆச்சரியப்படுகின்ற நிலையே இல்லை, தெரிகின்ற காட்சிகள் என்று அகத்தியன். அதை விடுத்து அறிந்த காட்சி அற்புதமாய் உயர்நிலையில் மேக கூட்டங்களில் சிவபெருமானுடைய தோற்றம், அருள்மகா ஆவுடையான் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தோற்றம், சிவலிங்க வடிவம். ஆகையால் தான் அகத்தியன் யாம் சித்தனவன் சிரசிலிருந்து சுழுமுனையிலிருந்து மேலாக அத்தகைய தூபதீப ஆராதனைகளை காண்பித்த நிலை என்று அகத்தியன் கூறி, அண்ட பிரம்மாண்ட நாயகன் விஸ்வரூபத்தோடு அன்னையின் துணையோடு நின்ற கோலத்தை கண்டுதான் அகத்தியன் அகமகிழ்வோடு ஆசி வழங்கி நின்றோம் சீடர்களுக்கு அவன் வாயிலாக என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். அதனை விடுத்து தவம் காண்கின்ற பொழுது வெப்பத்தில் அமர வைக்க கூறியது அதற்காகத்தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அங்கு வெப்பம் இருக்கின்றது, அனல் பறக்கும் என்று அகத்தியனுக்கு தெரியும். இருந்த பொழுதும் எதற்காக அமர வைத்தோம், இவ் இரு நிலையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் என்று கூறுகிறோம். ஒரு கரத்தில் பெற்ற நூல் அது சிவமகா வாழை சித்தனை தாங்கி தவமிருக்க கூறினோம் அல்லவா. சிவமகா வாழை சித்தனுக்குள் தான் தவம் இருப்பீர்கள் என்று உரைத்தோம் அல்லவா. ஆகையால் தான் ஒரு கரத்தில் வெப்பமாக பெற்ற நூலை திருமுருகப் பெருமான் குளிர்வித்து அகத்தியன் கரம் கொடுக்க, அகத்தியன் குளிர்வித்து சிவபெருமான் ஆற்றலை சித்தனிடம் வழங்கிய அந்நிலையை சுட்டி காட்டிய காட்சியே அக்காட்சி என்று அது இறை சூட்சம நூலின் சித்தனின் திருவிளையாடல் நடந்த தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நெற்றி ஜுவாலையிலிருந்து வருகின்ற அருட்பொறிகளிலிருந்து வரும் ஒரு பொறியே பேராற்றல் கொண்ட பொறியாக இவ்வுலகை ஆண்டு
கொண்டு வலம் வருகின்ற அரசாளுமையை கையில் எடுத்து வலம் வந்து கொண்டிருக்கின்றதான் அவனுடைய ஆற்றல், பெருமகா ஆற்றல். அவ்வாற்றலையெல்லாம் தாங்கிய பெரும் சிவமகா ஆற்றலை சிவபெருமான் நெற்றி ஜுவாலையிலிருந்து பெரும் அத்தகைய வெப்பம் எத்தகைய வெப்பமாக இருக்கும், அதனை குளிர்விக்கின்ற ஆற்றல் பெற்ற சபை. அச்சபையில் தவம் காண்கின்ற பொழுது வேறுபாடுகளை தெரிவதற்காகவே அகத்தியன் அத்தகைய காட்சிதனை வழங்கினோம் சித்தன் அருளாற்றல் மூலமாக என்று நல்லாசி வழங்கி பூவனநாதன் உடனுரையால் செண்பகவள்ளித்தாய் அமர்ந்த அகத்தியன் தீர்த்தம் அருகில் அரசாளும் தலமதிலிருந்து உயர்வாய் சபையை நோக்கி அற்புதமாய் பயணித்து உள்ளூர தன்னுடைய இல்லமதை சபைக்கு தாரை வார்த்து சற்சங்க பெருவிழாக்கள் கண்டு இன்னும் வரும் காலங்களில் சபை பற்றிய அற்புதமான நிலைகளோடு அதனை தெரிவித்து வலம் வருவதற்குரிய நல்ல ஆசிகளை அகத்தியன் யாம் அருளாற்றல் பெற்ற முழுமதி பெருநாளில் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஐயர் இன்னொரு பேரின்பம் இன்னைக்கு அடைஞ்சேன். நம்ம அந்த சத்யநாராயண புரட்சியில் செண்புவேலி அம்மா ஆசி நம்ம கேட்கணும் அப்படின்னு இருந்தோம். ஆனால் நேரமின்மையினால் அது நடக்கலை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த அம்மன் வர்றதுக்கு முன்னாடி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், தாய் இன்னைக்கு நம்ம எப்படியாவது கேட்போமா, அம்மாவை வர வைக்கிறோமா, இன்னைக்கு அம்மா ஆசையை கேட்டுருவோமான்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன். உடனே ஐயன் போய் திரும்பி சக்தி வந்து உட்காந்து அந்த ஆசி கொடுக்கவும் எனக்கு அப்படி இருப்பே கொள்ளலை. உடம்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. ஐயனே நன்றி ஐயனே. ஓம் அகதீசாய நமக. சாயனம். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இறை சுவடிகளில் சித்தனை வாழ்த்த ஒவ்வொரு கணமும் தயார் நிலை கொண்டு அமர்ந்திருக்கும் அகத்தியன் உணர்வோம். அகத்தியன்தான் இறை சுவடியிலிருந்து ஆசிகள் வழங்கி கொண்டிருப்போம். அகத்தியனை முண்டி அடித்து கொண்டு உள்வந்து ஐயன் வருவான், அம்மை வருவாள், அம்மையோடு இறை கணங்கள் வரும், திருமுருகப் பெருமான் வருவான், அங்கிருந்து போகன் வருவான், அடியிலிருந்து பாம்பாட்டி வருவான், மேலிருந்து விஸ்வாமித்திரன் வருவான், உள்ளிருந்து திருமூலன் வருவான். அனைத்து சித்தர்களும் முண்டி அடிக்கின்ற அற்புதமான இறை சுவடியினுடைய ஒட்டுமொத்த பிரபஞ்சமகா பேராற்றல் கொண்ட ஆதி கைலாய் இறை சூட்சமன் நூலில் மறுபடி வரிசையாக வந்து இறைகணங்கள் ஆசி கூறுகின்ற நிலைதனில் இன்று சீடர்களுக்கும் சித்தனுக்கும் ஒரு அனுக்கிரகம் வழங்குவதற்காக அன்னை வந்தமர்ந்து கூறிய அருளாசி என்று அகத்தியன் ஓம் அகதீசாய செண்பகவள்ளி தாயாரே போற்றி போற்றி. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.